சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னா, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீங்களா? மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? அதாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்கன்னா தேவனுக்குள் பிறந்தவர்கள் என்று அர்த்தம். நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டேன், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி விட்டது, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்ற அனுபவத்துக்குள்ள வந்தவங்க தான் தேவனால் பிறந்தவர்கள். உலகத்துல நம்ம தாய் தகப்பன் மூலமாக பிறக்கும் பொழுது அது முதல் பிறப்பு. அது பாவத்திலே பிறந்து பாவ சுபாவம் நமக்குள்ளே வளர்ந்து கொண்டு வருகிறது. மறுபடியும் பிறப்பது என்பது இயேசுக்குள் பிறப்பது, தேவனுக்குள் பிறப்பது. அது நம்ம மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது இயேசுவினத்தை நம்மை கழுவி நமக்கு ஒரு புது இருதயத்தை தருகிறார். அதுதான் மறுபிறப்பு என்பது. இறந்துட்டு இன்னொரு பிறப்பு நாயா அல்லது மாடா பிறப்பாங்க அப்படிலாம் கிடையாது. நிறைய தவறான நம்பிக்கைகள் உலகத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு பிறப்பு தான். இந்த உலகத்தில் இருக்கும் போதே நம்ம மறுபடியும் பிறக்கணும். அவன் தேவனால் பிறந்தவன். அப்போ தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடனா பொல்லாத பிசாசு. இந்த தேவனால் பிறந்தவர்கள் மேலதான் பிசாசு எப்பவும் கவனம் செலுத்துவான். நம்ம ஆண்டவருக்குள்ள பிறக்கிறதுக்கு முன்னால பிசாசுக்குள்ள இருந்தோம், அவனை பின்பற்றவர்களாய் இருந்தோம். இப்ப அவனை விட்டு விட்டு தேவனுக்குள் வந்ததுனால இவன் கட்சி மாறிட்டானே, இவனை மறுபடியும் நமக்குள்ள கொண்டு வந்தா பொல்லாங்கன் பல பிரச்சனை, போராட்ட, சோதனை, பாவங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருகிறான். ஆண்டு சொல்றாரு, தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுவான், பொல்லாங்கன் ஆகிய பிசாசு தொட மாட்டான். அப்ப நம்மை காத்து கொள்வதிலே தேவன் அக்கறையாய் இருக்கிறார். நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. நம்மை காத்து கொள்ளுகிற தேவன் தான் அவர். ஆனா நாம் நம்மை காத்துக்கொள்ள பிரயாசப்படணும். அதுக்குன்னே நம்ம சில காரியத்தை செய்யணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க தான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு, நம்முடைய ஆத்மாவிலே பாதுகாப்பு. அதுக்கு தான் வேத வசனம். தினமும் வேதம் வாசித்து ஆவில நிரம்பி ஜெபிக்க தான் நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறும்? நாம் செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சா தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். நாம ஜெபிக்கிறது இல்லை, பைபிளும் வாசிக்கிற, கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார் பாதுகாப்பா நினைச்சுக்கிட்டேன்னா இல்ல, அது நடக்காது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. என்னன்னா காத்து கொள்ளணும். வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல, வசிக்கிற இடத்துல சோதனை வருது. பாவ சோதனை பொல்லாங்கனாகிய பிசாசு கொண்டு வர்றான். தப்பு செய்ய தூண்டுறான், பாவம் செய்ய தூண்டுறான்னா நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர், அதுக்குதான் வேத வசனம், அதுக்குதான் நம்ம ஆராதனைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்துல ஆராதிக்கணும். இதெல்லாம் தான் நம்முடைய பாதுகாப்பு. அதனால ஆண்டவரே, என் ஆத்மாவை நான் காத்துக்கொள்ள நான் தினம் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு ஒழுங்கா போகணும். ஆண்டவரே, உம்முடைய ஆராதனையில பங்கு பண்ண கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர். ஆனாலும் என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள என்னை தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை தியானிக்க ஆவிலே நிரம்பி ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். இன்றைக்கு எந்த பாவ சோதனையில் அகப்பட்டு கொள்ளாதபடி என்னை காத்துக்கொள்ளும்.